உனக்கு கடன் இருக்கா? அதாவது இருக்குக்கா. கடன் இருக்கா? எவ்வளவு கடன் இருக்கு? ஒரே ஒரு வண்டி வாங்கினேன், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் இருக்கா? அது ஒரு ஏன் தம்பி பச்சை போய் சொல்லிட்டு இருக்க? கம்ப்யூட்டர் தான் சொல்லிடுச்சு உன் மூஞ்ச பார்த்த உடனே. உனக்கு 5 லட்சம் கடன் இருக்கு தம்பி. 5 லட்சமா? ஆமா. நான் யாருக்கிட்டயுமே வாங்கவே இல்லை 5 லட்சம். உன் மேல 5 லட்சம் கடன் இருக்கு தம்பி. உன் மேல மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் 5 லட்சம் கடன் இருக்கு. எல்லார் மேலயும் இருக்கு. 3.9 லட்சத்துல இருந்து 4.8 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு தடவையும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை விலைவாசி ஏறுதா? ஆமா ஏறுதா? அதே மாதிரி உன் கடன் நீ வாங்குறது அளவு அதிகமாகுதா? ஆமா. ஆனா உன் வருமானம் மட்டும் அதிகமாகாதே. எங்க ஆகுது? கரெக்டா சொன்னா. அதே மாதிரி நீ எந்த பொருள் வாங்கினாலும் நெட் கேஷ் கொடுத்தே வாங்க மாட்ட, எல்லாத்தையும் இஎம்ஐல தான் வாங்குவ. கரெக்டா? இது உன் தலையெழுத்து மட்டும் இல்ல தம்பி, நாட்டுல இருக்கிற எல்லார் தலையெழுத்தும் இதுதான். இப்ப என் கம்ப்யூட்டர் சொல்ற டேட்டாவை சொல்றேன் கேட்டுக்கோ. 2022 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல தம்பி, அதை யூஸ் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு கூட சொன்னாங்களே, நெட் கேஷ் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தானே. வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு, வாங்கிக்கோங்க மெசேஜா அனுப்புறாங்க. ஒருத்த அனுப்புனா பரவாயில்ல, 10 கம்பெனில இருந்து 10 பேர் அனுப்புறானுங்க. இதுவே நீ மட்டும் நல்லா கவனிச்சியா? நமக்கு தேவையான நேரம் அவங்க கால் பண்ணணும். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம் பிரச்சனை இல்ல, பேங்க்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அதுவே லோனு கொடுக்கணும், கிரெடிட் கார்டு கொடுக்கணும்னா அவங்களே ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்ணி நம்ம கிட்ட விற்பாங்க. கவனிச்சிருக்கியா? நானும் போன் பண்ணுவேன், ஏதோ ஒரு அக்கா இங்கிலீஷ்ல பேசினே இருக்கும் கம்ப்யூட்டர். அப்புறம் எனக்கே தெரியும் அது. அதுல வேற நேரடியா தகவலையும் கொடுக்க மாட்டாங்க. எண் 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் 4 அழுத்தவும் நம்ம கடுப்பாய் நம்மளே கட் பண்ணிடுவோம். இது ஒண்ணா. இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு இருக்குல்ல, அதுக்காக நம்ம கடன் வாங்குறது வந்து இந்தியாவோட ஜிடிபில 42% அதிகமா இருக்கு. இது வந்து ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வாங்குறது தம்பி. வீட்டு பொருள். இது 2015ல எவ்வளவு இருந்தது? 26% தான் இருந்தது. இப்ப 42% அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் இருந்தா சேமிப்பு இருக்கும்ல. உன் குடும்பத்துல ஏதாவது சேமிப்பு இருக்கா? அதுதானே என் பிரச்சனையே. அதுதான் எல்லாரோட பிரச்சனையும். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன சேமிப்பு இருக்கோ அதே நிலைமையில தான் இருக்கும். இப்ப புதுசாலாம் யாரும் சேமிப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இதுதான் இந்த நிலைமை போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, 2014 இருந்ததை விட இப்ப இந்திய அரசாங்கத்தோட கடன் 3 மடங்கு அதிகமா இருக்கு. 3 மடங்கு அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கடன் அதிகமாகுது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி விலைவாசி அதிகமாகுது. ஆனா யாருக்கும் வருமானம் அதிகமாகிறதே கிடையாது. வருமானம் அப்படியே தான் இருக்கு.